நம்முடைய இந்து மதத்தில் சிவனுக்கு அழிக்கும் கடவுள் அப்படின்னு பேர் கொடுத்துருக்காங்க. அப்போ சிவன் அழிப்பாரா அப்படின்னா எந்த கடவுளும் அழிக்க மாட்டாங்க. கிமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 14ஆம் நூற்றாண்டு காலம் வரையிலும் ஆட்சி செய்த மன்னர்கள் அவர்களுக்கு அருகில் அமர்ந்து கொண்ட யூதர்களின் அறிவுரையின்படி சைவத்தை, சிவனை வணங்காதவர்களை கொடுமைப்படுத்தி கொன்று குவித்தார்கள். அப்ப சொல்லப்பட்டதுதான் சிவன் அழிக்கும் கடவுள். அப்பொழுதுதான் இந்த மேற்கத்திய தண்டனை முறைகள் இங்கு நிலவியது. கழுவில் ஏற்றது, கழுமரத்தில் ஏற்று கொலை பண்றது, கல்லை கட்டி கடலில் வீசுவது, கைகாலை கட்டி நெருப்பு வைத்து கொளுத்துவது, நாக்கை அறுப்பது, மூக்கை அறுப்பது, கண்ணை குத்துவது, அங்கஹீனம் செய்வது. கொலை செய்துவிட்டால் மாண்டு விடுவார். ஆனால் இது போல அங்கங்களை ஹீனம் செய்துவிட்டால் ஒரு வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்படுவதை மற்றவர்கள் பார்த்து அடங்கி விடுவார்கள் என்பது அவர்களுடைய நோக்கம். இன்று வளைகுடாவிலும் அது போன்ற விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. மற்றபடி எந்த கடவுளும் மனிதர்களை தண்டிப்பது கிடையாது.